திருமணம் மட்டும் நிச்சயமாயிடுச்சுன்னா பறக்குது நோட்டீஸு, தகவல்கள் பறக்குது. நல்லது, ஆனால் சுத்திகரிப்பு இருக்கா? வரவனுக்கும் சுத்திகரிப்பு இருக்கணும், அப்போ தான் அற்புதம் நடக்கும். அநேக இந்த லிஸ்ட்டில் இப்போ அவ்வளோ நோட்டீஸ் அடிக்க வேண்டியதில்லை, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம் ஒன்று ஃபோட்டோ எடுத்து. ஏன்னா 99% ஃபெயில் ஆகிடுவான். இப்போ நம்ம வீட்டில் யார் நிற்பாங்கன்னு தெரில இந்த கல்யாணத்தில். அப்படி பார்த்தா கணவன் குடிகாரனாக இருந்தான், என்ன ஆகுது? என்ன ஆகுது? நான் சொல்கிறேன், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கல்யாணத்தில் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த கல்யாணத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்தில் ஒன்று நீங்கள் பண்ணுற ஜபம் வீடு சுத்திகரிக்கப்படணும், ஒன்று நீங்கள் பண்ண உங்கள் விசுவாசம் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கணும். அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு கூட போன வரைக்கும் டைம் கொடுத்தாச்சுன்னு. எங்கே போயிடுச்சு உன்னோட விசுவாசம்? கத்த ரட்சிகள் ஐயா, கத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பின் நீ வீட்டை ரட்சிக்கப்படுவீர்கள். என் விசுவாச நீர் புடமிடல ஆண்டவரே, நீர் புடமிடும். என்னைக்காவது நினைச்சிருப்பீங்களா? ரட்சிக்க பண்ணணுன்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்களே தவிர உங்கள் விசுவாசம் புடமிடுதுன்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மனைவியானால் கற்புள்ள நடைக்கின்படி புருஷனை ஆதாயம் படுத்தி கொள்வாள் என்ற வசனத்துப்படி ஜெபித்திருக்கீங்களா? என்னைக்காவது விவேகமுள்ள நடைகளால் மனைவிகளை புருஷமார்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை யோசித்து இருக்கிறீங்களா? ஒரே வார்த்தை சொல்லுகிறது என்ன? என் மனைவி ரட்சிக்கப்படல, என் கணவன் ரட்சிக்கப்படல, அவங்களுடைய பாவ காரியங்களை பற்றி சொல்கிறது. இதில் தான் ஜப குறிப்புகளில் ஓடிக்கொண்டிருக்குது. 20 வருஷமாக புருஷன் ஒருத்தையை வச்சுருப்பான், அவள் கேள்வியாகவே ஆகிட்டுருப்பான். இல்லை அப்போ வேறு ஒருத்தையை வச்சுருந்தான், இப்போ அப்படியே வருஷத்துக்கு 4 படம் பார்க்குற மாதிரி, 4 படம் எடுக்கிற மாதிரி வருஷத்துக்கு 4 பேர் சொல்கிறான். அந்த மனுஷன் ஒரே இடம் சொல்கிறான். பெண்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த வீட்டுக்கு போகிறான், அந்த வீட்டுக்கு போகிறான், அந்த வீட்டுக்கு போகிறான். புருஷமார்கள் என்ன சொல்கிறாங்க? தாய் வீட்டுக்கு போனால் ரிட்டன் வர்றதில்லை. அப்போ அந்த கல்யாணம் ஆன ஜோரில் இருந்ததே அதே ஆவியில் இன்னும் இருக்குது அந்த அம்மா. அது வயசாகி கேள்வியாகி அது குமார்த்திகளாம் கல்யாண லெவலுக்கு வந்தால் கூட இது அம்மா விடாது. பயணம் தொடர்கிறது, கொடநாடுக்கு போகிற மாதிரி போகுது இந்த அம்மா. எப்போ வருமோ அது கற்றுக்கு தான் வெளிச்சம். அது வரைக்கும் இந்த மனசு என்ன வருது? இதெல்லாம் கல்யாணத்தில் காட்டி கொடுத்துருவங்கள, இதெல்லாம் கல்யாணத்தில் வச்சு நியாயந்தீர்ப்பு வந்துடும். சுத்திகரிப்பு இருக்காது. நீங்கள் முதல்ல இருந்தே இந்த சுத்திகரிப்பில் இருந்தீங்கன்னா சமுதாயங்களை பார்த்தா பயப்படும். ஒரு குடிகார வந்தானா பயப்படுவோம். ஐயோ அந்த அம்மா கிட்ட பேச முடியாது, கட்சிப்படும் நம்மளை. அது கிட்டெல்லாம் போவோம், அந்த டாபிக் எடுத்துன்னு போக முடியாது. அங்கே யாரானா இருக்கட்டும், இது நம்ம திறந்த வெளி பல்கலைக்கழகம் போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுனால எதை குடிச்சா என்ன, வெச்சா என்ன, எப்படியோ கர்த்தர் கிருபையில் இந்த காரியம் முடிஞ்சது. அப்புறம் அவர் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறாரா? இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிடும். திருமண விஷயத்தில் நம்முடைய பரிசுத்த ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் தள்ளுபடி ஆகிடும். வசனம் அப்படி தானே சொல்லுது. 2 கொரிந்தியர் 6:18 சொல்லுதா இல்லையா?